நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 17ஆம் நாள் தியானம். அன்பு இல்லையெனில் ஒன்றுமில்லை. அன்பின் தாற்பயங்களை குறித்து சிந்திக்கும் இவ்வதிகாரத்தில் திருச்சபைக்கு பயன் தரும் பல மேலான வரங்களை தனது நிருபத்தில் குறிப்பிடும் பவுல், எல்லா மேலான வரங்களையும் விட அன்பு என்ற வரங்களின் சிகரம் என்கிறார். கிறிஸ்தவ வாழ்வின் நெறி அன்பு என்கிறார். நெறி என்றால் அதுதான் வழி. கிறிஸ்தவ வாழ்வின் வழி அது அன்பு. வாழ்வின் வழியாகிய அன்பு என் வாழ்வில் இல்லை என்றால் என்னில் ஒன்றுமில்லை. நான் மரித்த நிலையில் இருப்பேன். உயிர் என்னில் இல்லை. அன்பில்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய கூடாது. அது பிரயோசனம் அற்றது என அன்பின் இயல்பையும் அதன் சிறப்பையும் இங்கு கோடிட்டு காண்பிக்கிறார். கிறிஸ்தவ உறவை வளர்ப்பது அன்புதான். உறவில்லாத ஒரு சமூகம் கட்டப்படுவது எதற்கும் உதவாதது. கிறிஸ்துவே அன்பின் அடையாளம் என்பதை நாம் திருமறையில் காண்கிறோம். இங்கு பவுல் அப்போஸ்தலர் எழுதிய இப்பகுதியில் அன்பு என அவர் எழுதிய இடங்களில் எல்லாம் கிறிஸ்து என நாம் போட்டு வாசித்து பார்த்தால் அன்பின் ஆழத்தையும் கிறிஸ்துவின் பெருமதியையும் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். அகாப்பே என்ற அன்பின் கருத்தை பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். எதிர்பார்ப்பற்ற அன்பு. கிறிஸ்துவின் அன்பு அத்தகைய ஒரு அன்பு. கடவுள் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. அந்த ஒரே மகன் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். 1 யோவான் 3:16. நாம் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே பேறான குமாரனை கொடுத்து உலகின் மீது கடவுள் அன்பு கூர்ந்தார். தன் உயிரை கொடுத்து கிறிஸ்து அன்பு என்றால் என்ன என்பதை விளக்கினார். அன்பின் பணியாளர்களாகிய அன்பின் வடிவான கிறிஸ்துவை இக்காலத்தில் உணரச் செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.